வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் எடுத்துக்காட்டு 7ல் 15 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனசெவ்வகத்தின் உயரத்தை காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கனசதுரம் இருக்கு, அதை உருக்கி நம்ம என்ன மாத்துறோம், கன செவ்வகமா மாத்துறோம். கனசதுரத்தை உருக்கி கன செவ்வகமா மாத்துறோம். இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருக்கி இன்னொரு உருவமா மாத்துமா, அவருடைய கன அளவு மட்டும் மாறாது. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது 10ஆம் வகுப்பில் நம்ம நிறைய பயன்படுத்துவோம். சரியா? இப்ப பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதுவோம். கனசதுரம், கனசதுர பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கிடுவோம், 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி கன செவ்வகம் பாருங்க, நீளம் L 18 சென்டிமீட்டர், அகலம் B 16 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உயரத்தை கண்டுபிடிக்கணும். என்ன கான்செப்ட், எது சமமா இருக்கும், கன செவ்வகத்தோட கன அளவும் கன சதுரத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். பாருங்க, இதுதான் முக்கியமானது. கன செவ்வகத்தோட கன அளவும் கன சதுரத்தோட கன அளவும் சமமா இருக்கும். இப்ப பாருங்க, கன செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன பாருங்க, L இன்டு B இன்டு H ஈக்குவல் டு கன சதுரத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா A கியூப். இப்போ தெரிஞ்ச மதிப்புகள்லாம் நம்ம பிரதி இல்லாமல் பாருங்க. முதல்ல எல்லோட மதிப்பு பாருங்க 18, பியோட மதிப்பு பாருங்க 16. இந்த H தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட மதிப்பு பாருங்க 12. இங்கே அடுக்கு என்ன இருக்குது, இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம H தானே வேணும். H ஈக்குவல் டு இந்த 18 16 எல்லாம் பெருக்கல் இருக்குது. இங்கே வந்து என்ன மாறும், வகுத்தலாம் மாறும். 18 பெருக்கல் 16. இந்த 12க்கு அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ இந்த 12 3 தடவை எழுதணும். 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12. கேன்சல் பண்ணலாமா பாருங்க. முதல்ல 6ஆம் வாய்ப்பாடு இது பண்ணலாமா பாருங்க. 3 18, 2 12. அதுக்கடுத்து இப்போ 3ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 1 3 3 என்ன வரும், 4 12. இப்போ பாருங்க, 1 4 4, 4 16. அடுத்து பாருங்க, 1 4 4, 3 12. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 2 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 2 3 பெருக்கிட்டா என்ன வரும் பாருங்க, 6. 2 3 பெருக்கிட்டா 6 சென்டிமீட்டர். இதான் என்னது, உயரம். எதோட உயரம், கன செவ்வகத்தின் உயரம். இந்த இடத்துல எழுதிடலாமா பாருங்க. கன செவ்வகத்தின் உயரம், கன செவ்வகத்தின் உயரம் எவ்வளவு, கன செவ்வகத்தோட உயரம் எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் ஆகும். சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.